இந்த ஏற்கனவே கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்க மாநிலம் அதை மேலும் நீங்க தத்தளிக்க வைக்கிறதுக்கான வேலையில பாக்குறீங்க. எங்க அண்ணன் வந்தாருன்னா இதெல்லாம் போக்கிடுவாரு, கடலெல்லாம் அடைச்சிருவாரு. ஜான் என்ன ஜான் இதை பத்தி பேசுறாங்க? எத்தனை குழந்தைங்க ஜான் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல பிறக்கும்? சார் கொஞ்சம் இருங்க சார், டாக்டர் சார் கேட்டு சொல்றேன். கர்நாடகால இருந்து ஒருத்தர் வர்றாருங்க, ஏதோ டூர் வந்திருக்காரு, திடீர்னு குழந்தை பிறந்துருச்சு. தாய் மாமா மாமா எங்களுக்கு மோதிரம் போடுங்க மாமான்னு கேட்டா, காலையில விஜய் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு அரசாங்க மருத்துவமனைக்கு நடுவில் போய் நின்னாருன்னா ஓபிக்கு எவ்வளவு கியூ நிக்குது? ஓபி கியூ நின்னாலும் எவ்வளவு பேரை ஒரு டாக்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறாங்க? மருந்து மாத்திரைகள் எங்க இருந்து கொடுக்குறாங்க? எப்படி சமாளிக்க முடியுது? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா நோய்கள்ல? எதுவுமே தெரியாது. நான் இறங்கினதே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. பேப்பர்ல எழுதியிருக்காங்க, நான் படிச்சுட்டு போயிடுறேன். விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துல எத்தனை மாவட்ட செயலர்கள் பெண்கள்? ஒருத்தர் கூட கிடையாது. 120 மாவட்ட செயலர்ல ஒரு பெண் கூட கிடையவே கிடையாது. இதே விஜய் நான் பெண்களை பாதுகாக்க போறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன், அதெல்லாம் சொல்வதற்கு விஜய்க்கு ஒர்க்கே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். இந்த கூட்டத்துல இருக்கிற என்ன தெரியுமா, யாரு உச்ச தற்கொலை ஒரு போட்டி போடுறாங்க. செய்தி தொடர்பாளர் இருக்கிறவன், கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறவன், இந்த கட்சியில பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நாம பெரிய தற்கொலை, நாம பெரிய தற்கொலை, நாம பெரிய தற்கொலை, கடுமையான போட்டி நடக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கண்டென்ட் நம்ம கொடுக்க மாட்டாங்களே. அம்பேத்கரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் தலைவனே அப்படி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டேங்க மட்டும்தான் எனக்கு ஒரு மன வருத்தம். விஜய்கிட்ட சிக்கி இருக்கின்ற இந்த மாணவர்களை மீட்க வேண்டும்னு ஒரு முக்கியமான வேலையை இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பண்றாங்க. இப்ப இந்த மகளிர் தினத்துல விஜய் அவர்கள் சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு. ஆமா, ஆரம்பத்துல இலவசங்களை எதிர்த்தாரு, படங்கள்லயும் சரி அரசு சரி இலவசங்களை எதிர்த்தாரு. இன்னைக்கு அதே இலவசங்களை தான் இவரு கொஞ்சம் பட்டி டிங்கர் எல்லாம் பார்த்து கொடுத்திருக்கிறாரு. திமுக விமர்சிச்ச விஜய் இன்னைக்கு அதே திமுக வாக்குறுதிகளை கொஞ்சம் பட்டி டிங்கர் பார்த்து கொடுக்குறாரு. இது எப்படிப்பட்டத ஒரு மனநிலை? அது அதாங்க, இந்த கட்சிக்குன்னு ஒரு பிடிப்பு, ஒரு கொள்கை இருந்தா நீங்க சொல்ற மாதிரி விஜய் என்ன செய்யறாருங்கிற புரிதல் இருக்கும். விஜய்க்கே தெரியாது விஜய் யாருக்கு. பிரச்சனை கேட்டீங்கன்னா தாவேக்கு எதுக்கு நிக்குது? தாவேக்கோட கோர் பிரின்சிபல் என்ன? இலவசங்களை எதிர்க்கின்ற விஜயா, இலவசங்களை ஆதரிக்கிற விஜய்? சொல்ல மாதிரி அந்த கட்சிக்காரங்களோட புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சர்க்கார் விஜய் சர்க்கார்லயே அண்ணன் இலவசங்களை எதிர்த்துட்டாரு. நாங்களாம் மிக்சி தூக்கி போட்டு உடச்சிட்டோம், கிரைண்டர் தூக்கி போட்டு உடச்சிட்டோம், இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அவன் அந்த புரிதல தான் இருக்கான். ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன மேடை ஏறி ஓசி பஸ் வேணுமா வேணாம், ஆமா உரிமை தொகை வேணுமா வேணாம். நீங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் கூட விட்டுருங்க. உச்சபட்சமாக அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செல்லர் அருண்ராஜ் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா சொன்னார். அப்போ இலவசங்களுக்கு எதிரானவர் தான் நீங்கன்னு சொல்லி உங்க கட்சியில பேசிட்டு இருக்கீங்க. திடீர்னு எங்க இருந்து வருது? இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ நம்மள மாதிரி ஆட்கள் விவாதங்களை உட்காந்து பேசுறோம். விவாதங்கள்ல இப்ப நானே நிறைய இடங்கள்ல பேசினேன். என்னன்னா, இப்போ திமுக 1000 ரூபாய் கொடுத்து அது 2000 சொல்லிட்டாங்க. 5000 ரூபாய் போட்டாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, 2000 சொல்லிட்டாரு. இப்ப கேள்வி என்பது, விஜய் இதை போடுவாரா போட மாட்டாரா? 2500 கொடுக்க போறாரா, 3000 கொடுக்க போறாரா? இதுதான் கேள்வி. இது நம்ம எதுக்கு கேட்கிறோம்னா, இதுதான் பேசு பொருளாக இருக்குங்கிறக்கா. ஆமா, அப்ப இந்த இடத்துல நீங்க எடுக்க வேண்டிய ஸ்டாண்டுங்கிறது இல்ல சீமான் மாதிரி இல்ல இலவசங்களை நான் எதிர்க்கிறேன், இது கொடுக்கறதுனால உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க போயிருக்கணும். ஆனா இவர் என்ன சிக்கிக்கிட்டு இல்ல நான் 2500 கொடுக்க போறேன். அப்ப உங்களுடைய கட்சியில இருக்கிற என்ன சொல்ற இளைஞர்களா இருக்கிறவன் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அண்ணன் இலவசத்தை ஒழிக்க போறாரு. ஏன்னா அவன் என்ன எழுதுறான்? 5000 கொடுத்த அன்னைக்கு எல்லாம் என்ன எழுதுறான்னா, இந்த ஏற்கனவே கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்க மாநிலம் அதை மேலும் நீங்க தத்தளிக்க வைக்கிறதுக்கான வேலையில பாக்குறீங்க. எங்க அண்ணன் வந்தாருன்னா இது எல்லாத்தையும் போக்கிடுவாரு, கடலெல்லாம் அடைச்சிருவாரு. கண்டிப்பா. எப்படி அடைப்பாரு? எங்க இருந்து அடைப்பாரு? இன்னும் அவரு சொன்னா 2500 போனா பரவாயில்லைங்க. உச்சபட்சமாக இவர் எவ்வளவு பெரிய ஆச்சரியக்குறியா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் மோதிரம் இன்னைக்கு தங்க. நீங்க டக்குன்னு அவர் என்ன அவருக்கு தெரியலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டு எவ்வளவு குழந்தைங்க வருதுன்னு தெரியாது அவருக்கு. அந்த சென்செக்ஸ் தெரியாது அவருக்கு, தெரியாது. அவர் இப்போ ஜான் என்ன ஜான் இதை பத்தி பேசுறாங்க? எத்தனை குழந்தைங்க ஜான் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல பிறக்கும்? சார் கொஞ்சம் இருங்க சார், டாக்டர் சார் கேட்டு சொல்றேன். நீ ஒரு டாக்டர் கேட்டா பத்தாதரா, இங்க 1000 டாக்டர் இருக்காட்டாங்க. நீ எல்லா டாக்டரையும் போய் கேட்க முடியாது. போய் தமிழ்நாட்டுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை பிறப்பு எத்தனை இறப்பு, ஒரு மாநிலத்தில் எத்தனை நடக்குது, இந்தியாவில் எத்தனை நடக்குது, மக்கள் தொகை எவ்வளவு கூடுது, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் 2000 குழந்தை பிறகுதா ஒரு நாளைக்கு? இதெல்லாம் சொல்லவே இல்லை. மோதிரமா எல்லா நாகரையும் ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. மோதிரமா அடிச்சு தள்ளுங்கப்பா, எல்லா கடையிலும் நாங்க வாங்கிக்கிறோம். பாப்பா பிறந்த சத்தம் கேட்டாலே போதும், மார்ஷலர் ஓடுவான். தளபதி கமிஷன் வாங்குவாங்க போல இருக்கு. அதெல்லாம் தலைவர் அதெல்லாம் அடிச்சிருவாப்ல. நீங்க அவர் என்ன, நீங்க விஜய் ஒரு 24 கேரட் போடலாமா? 9 கேரட்ல போடுவாரு. எல்லாம் மோதிரத்தாலே தலைவரே, இதுல என்ன தலைவரே இருக்குன்றாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதனால இங்க பாப்பா பிறந்து கையை தூக்கினா போதும்.
இந்த மோதிரத்தை மாட்டி விடுறதுக்கு இங்க தயாரா இருக்காங்க. அதுல உச்சபட்சமா எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல பிறந்தா கூட பரவாயில்ல, குழந்தை பிறந்தாலே போதும். வீட்டுல வந்து மாட்டி விட்டு போயிடுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல மாட்டி விடுவாங்க. அது அப்பளவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோர்டிஸ் மலரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல வேற எனக்கு தெரியல, ஒருவேளை வேற மாநிலத்துல இருந்து இங்க வந்து பிறந்தா அவங்களுக்கு போடுவாங்களான்னு தெரியல. அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும். கர்நாடகால இருந்து ஒருத்தர் வர்றாருங்க, ஏதோ டூர் வந்திருக்காரு, திடீர்னு குழந்தை பிறந்துருச்சு, தாய் மாமா மாமா எங்களுக்கு மோதிரம் போடுங்க மாமான்னு கேட்டா அது போடுவாங்களா இல்ல அது கன்னடம் பேசுற குழந்தைன்னு சொல்லிடுவாங்களான்னு தெரியல. அது ஒண்ணு. இன்னொன்னு அதே மாதிரி ஏற்கனவே தாலிக்கு தங்கம் திட்டம்னு இவங்க சொன்னாங்க, இது சேலையும் கொடுக்க போறோம்னு எடப்பாடி சொன்னாரு, அதை இந்த சைடு காப்பி அடிச்சிட்டாங்க. நீங்க ஓவராலாவே எங்க இருந்து கொண்டு வராங்கன்னா, திமுக அதிமுக அவனோட மேனிபெஸ்டோல 10-15 வருஷமா என்ன பேசியிருக்காங்க, அதெல்லாம் திருடு. எப்படி கொள்கையை திருட்டோமோ அதே மாதிரி எல்லாம் திருடுங்க. திருடி ஒரு விஷயத்த போட்டுருங்க. நீங்க தேவைப்பட்டா நீங்க சந்திரபாபு நாயுடு திருடிக்கலாம், பவன் கல்யாணத்தை திருடிக்கங்க, சித்தராமையிட்ட திருடிக்கங்க. இந்த வேலைகள்லாம் சுயமா எங்களால ஒண்ணும் எழுத முடியாது. ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பெண்களுக்கு என்ன வேணும் எழுத முடியுமா? நமக்கு சுய அறிவு கிடையாது. சுயறிவு இருந்தா பெண்களுக்கு பிரச்சனைகள் என்ன இருக்கு, அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம சொல்யூஷன் கொண்டு வரதுன்னு பேசலாம். இல்லாத காரணத்தினால ஏற்கனவே இருக்குன்றத நம்ம தூக்கி போட்டு காப்பி அடிச்சு அதை பண்ணிடலாம். சொல்லியிருக்கிறேன் சார், வேலுநாச்சியாருடைய படை, அஞ்சலை அம்மாளுடைய நீதிமன்றம் நீங்க சொல்லியிருக்காரு, பெண்களுக்காக இல்ல சிறப்பாக செயல்படுற அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் உண்மையில திறக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா முதல் கஸ்டமரே வந்து அவர்தான். வாடே 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 துடிச்சு உள்ள போட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி வெள்ளாச்சார படை இத மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, மஃப்டியில விமன் போலீஸ் இருப்பாங்க பொது இடங்கள்ல சொல்லி சொன்னாங்க. நீங்க அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் நீங்க இருக்கா? இல்ல நீங்க எதுக்கு இவ்வளவு சிசிடிவி கேமராஸ் கொண்டு வர்றாங்க? எல்லா இடங்களையும் பேனிக் பட்டன் செக் பண்ணி அவர் சொல்றது பேனிக் பட்டன் ஆட்டோல கொண்டு வரும், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. பிரச்சனை கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன், விஜய் வந்து களத்துல இறங்கியிருக்காரு. களத்துல நான் சொல்லும் போதுங்க களங்களும் நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்கூலுக்கு போங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க, கூட்டம் ஆயிடும். யாருமே இல்லாத இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பர்மிஷன் கேட்டது நீங்க யார்கிட்ட கேட்டு கூட அதெல்லாம் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுப்பாங்க. விஜய்னா சும்மா வெளியே தான் சொல்லுவாங்களே தவிர விஜய்க்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க மாஸ்க் கீஸ்க்கு போட்டுட்டு கூட போங்க. அதே மாதிரி அரசாங்க நிறுவனங்கள் அதெல்லாம் நோக்கி போங்க. வீதுல இறங்க சொன்னார்ல, அடுத்த ஜென்மம் வந்த விவசாயம், இந்த ஜென்மத்துல இறங்கு, வயல்ல இறங்கு, கரும்பு தோட்டத்துக்குள்ள போ, முந்திரி தோட்டத்துக்குள்ள போ, நீ வந்து அதெல்லாம் இறங்கி என்ன பண்றாங்கன்னு பாரு. இதெல்லாம் பார்த்தாருன்னா விஜய்க்கு என்ன தமிழ்நாடு புரியும். ஏன்னா ஒரு அரசு மருத்துவமனை குறித்து விஜய் தெரிஞ்சிருந்துச்சு இல்ல படிச்சிருந்தாருன்னா, ஏற்கனவே இந்த திட்டம் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து அந்த கிட்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா, கொடுத்துதான் இருக்காங்க, இப்ப கொடுத்துட்டு தான் இருக்காங்க. விஜய் எதிர்பார்க்கறத விட நீங்க சத்து மாவு, இரும்பு சத்து மாத்திரைகள், நெய் அதுன்னு போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா விஜய்க்கு அது தெரியாது. விஜய்க்கு மட்டும் இல்ல, அந்த கட்சிக்கு யாருக்குமே தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒருத்தர் கூட அரசாங்க மருத்துவமனைக்கு தலை வச்சு படுத்தது கிடையாது. காலையில விஜய் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு அரசாங்க மருத்துவமனைக்கு நடுவில் போய் நின்னாருன்னா ஓபிக்கு ஏன் இவ்வளவு கியூ நிக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓபி கியூ நின்னாலும் எவ்வளவு பேரை ஒரு டாக்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறாங்க, மருந்து மாத்திரைகள் எங்க இருந்து கொடுக்குறாங்க, எப்படி சமாளிக்க முடியுது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா நோய்கள்ல. இப்ப இதையும் ஒரு அரசாங்கம் இவ்வளவு திறம்பட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல பாக்குறோம். எல்லா மாவட்டத்திலையும் தலைமை மருத்துவமனைகள் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு, சின்ன சின்ன மருத்துவமனைகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு புரிதல் ஏற்படும். எதுவுமே தெரியாது, நான் இறங்கினதே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த பேப்பர்ல எழுதியிருக்காங்க நான் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கறத சிக்கல். களம் சொல்றது கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே நான் அந்த கட்சியில இருக்கும் போது என்ன நினைச்சேன்னா, விஜய் பயங்கர டிராவல் பண்ண போறாரு. எல்லா தலைவரும் டிராவல் பண்ணுவாங்க, அது மாதிரி டிராவல் பண்ண போறாரு, கிராமங்களுக்கு எல்லாம் போக போறாரு, போய் உட்காந்து படிக்க போறாரு, மக்களோட பேச போறாரு. ஆனா விஜய் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இருப்பேன், ஏன்னா ஃப்ரிட்ஜை கூட திறக்காத, ஃப்ரிட்ஜை ஏன்னா திறக்கிற காத்து உள்ள வருது அப்படிங்கிற அளவுல இருந்தாருன்னா அவருக்கு எதுவுமே புரியாது. அந்த மகளிர் தின நிகழ்ச்சியிலேயே வந்து ஒர்த் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை அதாவது நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் அவங்களும் விமர்சிச்சிருக்காங்க. கட்சியில இருந்தாலும் அவங்க வந்து ஓப்பனா கொடுத்தாங்க, அவங்கள விமர்சிக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்ட உண்மையிலே. ஏன்னா இல்ல அந்த விமர்சனம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஆனா அந்த நெரேட்டிவ் மாத்துறதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க, சாதனை பெண்கள், பெண் நிர்வாகிகள் புதுசா. நீங்க இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல பெண் நிர்வாகிகளை பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. விஜய் வந்து பெண்களோட பாதுகாவலர்ல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி விரும்புறார், பெண்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறார். விக்கிரவாணி மாநாட்டில் விஜய் பேசியது என்பது 35% கட்சி பொறுப்புகள் பெண்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துல எத்தனை மாவட்ட செயலர்கள் பெண்கள்? ஒருத்தர் கூட கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. 120 மாவட்ட செயலர்ல ஒரு பெண் கூட கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பெண்மணி வந்தாங்க, அவரை காரை ஏற்றி கொலை பண்ண பார்த்தாங்க, அஜிதா. அதான் நடந்துச்சு, யாருமே கிடையாது. நீங்க வந்து பெண் நிர்வாகிகளாக நியமனம் எல்லாம் போட்டாங்களா? போடல. அன்னைக்கு அந்த திடீர்னு பெண் ஒருங்கிணைப்பாளர் ஸ்மூர்த்தி அருண் அவங்களை பேச வைக்கிறாங்க. எங்க வந்துச்சு அந்த அறிவிப்பு?
இவங்க ஒருங்கிணைப்பாளர் யார் சொன்னாங்க? திடீர்னு கடைசி நிமிஷத்துல இன்னைக்கு வந்து ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணணும். அதுக்கு சாதனை பெண்களை மேடை ஏத்துவோம், நீங்க வந்து இவங்களை மேடை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு, கட்சி பதவிகள் 35% மாதிரி தேர்தல போட்டியிடுபவர்களில் 35%, 33% பெண்களுக்கு சொல்லி சொன்னார்கள். பார்ப்போம், இப்ப லிஸ்ட் வரப்போதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப 60ல எத்தனை, 20வது வரணுமா? கண்டிப்பா வருதான்னு பார்ப்போம். அப்ப உண்மையிலேயே பெண்கள் குறித்த ஒரு பார்வை என்பதெல்லாம் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ரசிகர்கள், எனக்கு பெண் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் சும்மா ஏதாவது செய்யறேன் அப்படிங்கிற மட்டும்தான் அவரோட உண்மையான இதுங்கிறது. ஒர்த் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? என்னுடைய குடும்பத்துல என்னோட சக மனைவி, என்னுடைய பசங்க, இந்த வாழ்க்கை அதே ஒர்த் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த வாழ்க்கையே ஒர்த் இல்ல, என் மனைவி ஒர்த் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர் தான் விஜய். இதே விஜய், நான் பெண்களை பாதுகாக்க போறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன், பெண்களுக்கு அது செய்ய போறேன், இது செய்ய போறேன், அதெல்லாம் சொல்வதற்கு விஜய்க்கு ஒர்த்தே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ அதே கட்சியில வழக்கறிஞர் அணி நிர்வாகி நினைக்கிறேன். ஆமா, ஒரு மேடையில தன்ராஜ் அவங்க பேரு, அவர் சொல்றாரு, அம்பேத்கரை அவங்க அந்த இது வரைக்கும். ஆமா, அம்பேத்கரை வெளிக்காட்டுந்தே தலைவர் விஜய் தான். அஞ்சலை அம்மாள் தலைவர் விஜய் அவர்கள் கொள்கை தலைவரா வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. அவர் அட்வொகேட். ஆமா, அவர் பொது மேடையில சொல்றாரு. இது எந்த மாதிரி? இல்ல, நீங்க அவர் ஃபர்ஸ்ட் விஜய் பார்த்தாரு இல்லையா? அன்னைக்கு என்ன ட்வீட் போட ஞாபகம் இருக்கா? இல்ல, விஜய் பார்த்தேன், நீங்க பாக்குறதுக்கு அம்பேத்கர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓ, விஜய் வந்து இவர் சொன்னாரா? ஓகே. நீங்க அதை சேரும் போது அன்னைக்குதான் வந்து பிலிக்ஸும் சேர்றாரு. ஆமா, ட்ரோல் என்ன பண்ணாங்கன்னா, கட்சியில அம்பேத்கர் சேர்ந்துட்டாரு, பெரியார் சேர்ந்துட்டாரு, தாடி சேர்ந்தனால அம்பேத்கர் இவர் சொல்றாரு, ட்வீட்டா போடுறாரு. இருந்தாலு நண்பர் தான் சத்யகுமார், அவர் சொல்றாரு, பார்த்த உடனே தலைவர் பாக்குறதுக்கு அம்பேத்கர் மாதிரி இருக்கீங்க. அப்போ எனக்கு புரியல. இப்போ அம்பேத்கர் தான் யாருக்குமே தெரியாது இல்ல. சத்யகுமார் அப்ப என்ன கேட்டுக்கணும்? தலைவரே, அம்பேத்கர் யார் தலைவரே? என்ன போய் அம்பேத்கர் மாதிரி தலைவரே, யார் தலைவர் அம்பேத்கர் அப்படிதான் கேட்டிருக்கணும். கண்டிப்பா. அப்போ சத்யகுமார் இது கூட தெரியலையா, வாங்க உங்களை பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பார் ஒருத்தருக்கு, வாங்க இவர் தான் அம்பேத்கர் அப்படிதான் சொல்லிருக்கணும். கண்டிப்பா சொல்லிருக்கணும். அப்ப அன்னைக்கு எப்படி சத்யகுமார் சொன்னாரு, என்ன பாக்குறதுக்கு அம்பேத்கர் மாதிரி இருக்காரு சொல்லி தலைவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு? நீங்க உணர்ச்சி மிகுதியில ஏதாவது பேசலாங்க. அதுக்காக நான் வந்து பெரிய தற்கூரி இந்த கூட்டத்துல இருக்கிற என்ன தெரியுமா, யாரு உச்ச தற்கூரின்னு ஒரு போட்டி போடுறாங்க. செய்தி தொடர்பாளர் இருக்கிறவன், கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறவன், இந்த கட்சியில வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நாம பெரிய தற்கூரி, நாம பெரிய தற்கூரி, நாம பெரிய தற்கூரி, கடுமையான போட்டி நடக்குது. நாம் தான் யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற அளவிற்கு இருக்காங்க. அதுல சத்யகுமார் அதை லீட் எடுக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. முடியாது, அது விஷயம், அதெல்லாம் முடியாது. தலைவனை அடிச்சுக்கலாம் ஆளே கிடையாது. நீங்க அப்படியே அடிச்சீங்கனாலும் அடுத்த மீட்டிங்ல அடிச்சிருவாரு. நான் தான் உங்களோட ஜாஸ்தி. ரேஷன் கடை இருக்கா இல்லையானே தெரியாது, ஆனா ரேஷன் கடையை பத்தி நான் பாண்டிச்சேரியில பேசுவேன். நீ பெண் இடையாளர், ஆண் இடையாளர் பேசுவேன். இந்த மாதிரியான உச்சபட்சம் அவர் தான். அவரை மீறி எல்லாம் போக முடியாது. இப்ப இந்த மாதிரி ஆட்கள் கேட்டீங்கன்னா, ரசிகரா இருக்கிறவன் அப்படி பேசினா சரி கடந்து போலாம். ரசிகம்பா, அவன் என்ன எதிர்பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு போலாம். நீ படிச்சவன் சிஏ வக்கீல்னு சொல்லி சொல்றேன். அவர் வக்கீலா இருந்து என்ன பண்ணாரு, ஃபைன் வாங்கிட்டு வந்தாரு, 1 லட்சம் ஃபைன் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் விஜயோட வழக்கு, எந்த வழக்கு நடுவில் வந்துச்சு? சிபிஐ கரூர் வழக்கு. அந்த வழக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. போட்டோ போடுறாப்ல கோர்ட் வெளியே நின்று. உனக்கும் இந்த கேஸ் என்ன சம்மதம் சொல்லு? நீ உள்ள போய் வேடிக்கை பாத்தியா? நீ வாய் பக்கம் தானே போட. உனக்கும் இந்த கேஸ்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இதுக்கு ஆஜராக போற லாயருக்கு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் அதுக்கு மேல அறிவாளகன்றவன், அதுக்கு மேல அவரு. நீ வந்து இறந்து போனவங்க எல்லாம் எங்க கூட்டத்துல வந்தா இறந்து போனாங்கன்னு தெரியுமா? வேறதையும் அந்த பாடி எடுத்து போட்டாங்க. இதுதான் அதுல அந்த கூட்டத்துல இருக்கு. அதான் சொல்றேன் இல்லையா, வழக்கறிஞர் பிரிவுல இருக்கிறவங்கல்ல பல பேர் பார்ல ரெஜிஸ்டர் ஆகாதவங்க. ஏன்னா புஷியானந்தோட செலக்ஷன் எப்படி, புஷியானந்த செலக்ஷன் அப்படிதான். எல்லாத்துலயும் அப்படிதான். எதுவுமே அவன் படிச்சிருக்க மாட்டான். அவன் அடிமையா இருக்கான், எனக்கு அது போதும் எனக்கு அப்படிங்கிற அளவுல மட்டுமே இருக்கிறாங்க. சோ இந்த கும்பல் தொடர்ச்சியாக எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் கேட்டீங்கன்னா, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கண்டென்ட் நம்ம கொடுக்க மாட்டாங்களே. அம்பேத்கரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் தலைவனே அப்படி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டேங்க மட்டும்தான் எனக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு. இப்போ நம்மளுடைய இளைஞர் சமுதாயம், இப்போ நம்ம ஆண்ட கட்சியில இருக்கு திராவிட கட்சி, திமுக, அதிமுகனா ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்தாங்க. இளைஞர்களை படிப்பு, பொருளாதார, இந்த வேலை வாய்ப்பு அப்படின்ற ரேஞ்சில ஒரு கட்டமைப்பு கொண்டு தான். ஆனா விஜய் இளைஞர்களை எந்த வழியில நடத்துறாரு? ஏன்னா பல பெண்கள் இந்த விவகாரத்துல கூட்டுறவன் 2 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான். என் தலைவனுக்கு நான் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போயிருவேன். ஸ்டாலின், நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுமாரி பண்றீங்க? இளைஞர் அந்த பெண்களை தவறான வழியில் நடத்துறாரோ?
இது எதுல பெண்கள் மட்டும் இல்லைங்க. நீங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், விஜயுடைய வெற்றி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கும்பல் ஏபொலிட்டிக்கலா இருக்கணும், அரசியல் மயப்படுத்தப்படாமல் இருப்பதுதான் தன்னுடைய வெற்றியாக விஜய் கருதுகிறார். நீங்க இந்த பேசுற இந்த கும்பல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நல்வழிப்படுத்தி ஒரு மாதிரி அரசியல் மயப்படுத்தி வச்சுங்களேன், தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாடு வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா, அவன் எடுக்க போற முதல் முடிவுங்கிறது, நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் சார், இவ்வளவு முட்டாள அவன் இருந்தேன், நான் விஜய் ஓட்டு போட மாட்டேன் அப்படிதான் சொல்லி சொல்லுவான். அதனால ஆனா விஜயோட வெற்றி என்பது இந்த மாதிரி என்னுடைய முகத்திற்காக வந்த கூட்டம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, என்னுடைய முகத்திற்காக வந்த கூட்டம், என்னை பார்க்க வந்த கூட்டம். அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, எம்ஜிஆருக்கும் அப்படிதான் வந்துச்சு, வந்திருக்கலாம். அதற்கு பிறகு வேலை செஞ்சாங்க, கடுமையா வேலை செஞ்ச பிறகுதான் அவங்க எல்லாம் சிஎம் ஆனாங்க. ஜெயலலிதாவும் வேலை செஞ்சாங்க, அப்புறம் தான் சிஎம் ஆனாங்க. ஆனா விஜய்க்கு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க சில பேர், அவன் முகத்தை மட்டுமே ஓட்டுக்கு இருந்தது சார். விஜய் தான் சார் நீங்க பிரதானம், விஜய் என்ற முகம் தான் பிரதானம் இல்ல. அது சினிமாக்கு ஒத்து வரலாம், உங்களை பாக்குறதுக்காக வந்தது, சினிமாக்கு உங்களை பார்க்க மட்டும் தான் வர்றான். நீ என்ன டான்ஸ் ஆடுறீங்களா, நல்லா ஃபைட் பண்றீங்களா, நல்லா வசனம் பேசுறீங்களான்னு பார்க்க வரான். ஆனா அரசியல் என்பது அப்படி அல்ல. நீ எதை முன் வைக்கிற, அதுக்கு முகம் தேவையே இல்லை. உங்களோட கொள்கையாக நீ என்ன வைக்கிற. இப்ப நீங்க விஜய் வந்து சினிமாக்கு போகும்போது முதல் படத்துல இதெல்லாம் ஒரு முகமான எழுதுன இருந்தாங்க, சினிமால அப்படி எழுதுவாங்க. நீங்க அரசியல் தலைவராக ஒருத்தர் வரும்போது அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க பாரதி ராஜா பையன் மனோஜ் இல்லையா, அவர் முதல் படம்லாம் வந்து ரொம்ப கேவலமாலாம் எழுதுனாங்க. இதெல்லாம் என்னங்க முகம், பாரதி ராஜாவே எழுதுனாங்க அப்படி. அவர் அதுக்கு தான் சினிமாலே டைரக்டரா மாறினார். அப்படி இருக்கும் பொழுது சினிமால அதெல்லாம் அழகா இருக்கியா, கழுப்பா இருக்கியா, சகப்பா இருக்கியா, வெள்ளையா இருக்கியா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அரசியலுக்கு முகம் தேவையில்லை. நீ எப்படி இருந்தாலும் அதெல்லாம் மக்கள் வந்து நீ என்ன பேசுற, நீ எதை முன்வைக்கிற, என்ன கொள்கையை முன்வைக்கிற, மக்களுக்காக வேலை செய்ய மாட்டேன். இது மட்டும்தான் மக்கள் பார்க்கின்ற விஷயம். ஆனா இவன் என்ன பண்றான், என் முகத்தை பாரு, நல்ல பிரகாசமா தெரியுறேனா, என்னை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியுதா, நான் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கேனா, நல்லா மேக்கப் போட்டிருக்கேனா, நான் கையை தூக்கிட்டே வர்றேனா, உன் தோல் மேல கை போடுற மாதிரி பாட்டு நல்லா எழுதிருக்கேனா, உங்க விஜய் பாட்டு பாடுறேனா, இது மட்டுமே இவங்க போதும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்திற்கான ஓட்டு மட்டும்தான். நீங்க இந்த கூட்டம் ஓட்டு போற கூட்டம் என்பது இதுக்காக ஓட்டு போற கூட்டமே தவிர, விஜய் இதை சொல்லிட்டாரு, கொள்கையா சொல்லிட்டாரு ஒண்ணு இல்லைங்க. இப்ப இந்த ஸ்கீமே சொல்லிருக்காரு, 2500 சொல்லிருக்காரு. இந்த 2500 ஓட்டு போற கூட்டம்லாம் இல்ல. அது அந்த கூட்டம் என்பது விஜய் வாயசிச்சாலே ஓட்டு போடும். நான் அதெல்லாம் சொல்றேன், அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு காரணத்தினால நான் அதுவே ரொம்ப ஆபத்தா தான் பாக்குறேன். அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அந்த கூட்டத்தை நீங்க அரசியல் மயப்படுத்தி ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. விஜய் பண்ண மாட்டார். மற்ற அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் இன்னைக்கு நான் உண்மையில பெரிய மாற்றத்தை பாக்குறேன். நம்ம வந்து எல்லாருமே அது பண்றாங்க, யூடியூப் சேனல்ஸ் பண்றாங்க, தொலைக்காட்சிகள் பண்றாங்க, நிறைய இளைஞர்களை உட்கார்ந்து வச்சு டிபேட்ஸ் நடத்துறாங்க. ரொம்ப பெரிய வெல்கம் செஞ்சா பாக்குறேன். இது நடப்பதற்கு முக்கியமான காரணம் விஜய் மட்டும்தான். விஜய்கிட்ட சிக்கி இருக்கின்ற இந்த மாணவர்களை மீட்க வேண்டும்னு ஒரு முக்கியமான வேலையை இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய வந்து மேடையில பேச்சாளர்களை உட்கார வச்சு டிபேட் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, விஜயோட கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்து, விஜய் ஆதரவாளருக்கும் வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா அவங்களையும் பேச வச்சாதான் இவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அவன் பேசதான் இவனுக்கு புரியும். கண்டிப்பா எல்லா இடத்துலயும் பார்க்கட்டும், யூடியூப் சேனல்ஸ்லாம் உண்மையில ரொம்ப முக்கியமான வேலையை இது ரொம்ப திட்டமிட்டு கூட நடந்த வேலை இல்லை. ஆனா இது செஞ்சே ஆகணும். எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க, பத்திரிகையாளர்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்துட்டு நம்மளால போராட முடியல. அவன் ஒரு வியாபாரத்துக்காக பண்றாங்க, அது நம்ம தவிர்க்க முடியல. ஆனா இந்த இளைஞர்களை காப்பாத்துல நமக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்றவங்க இறங்கினாங்க இல்லையா, அது உண்மையிலே அவங்களை பாராட்டணும். அது அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது அரசியல் கட்சிகளும் நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, நீங்க இன்னொன்னு அரசியல் கட்சிகளை இருக்கின்ற பிரச்சனைகளையும் போதாமைகளையும் களைய வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் மாதிரியான ஒரு ஆபத்தை நோக்கி ஏன் இவன் போறான்னு கேட்டீங்கன்னா, ஆமா இந்த கட்சி மோசம், அந்த மோசங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அது என்ன பாயிண்ட்னு திமுக அதிமுக எல்லா கட்சியிலும் உணரணும். நம்ம வந்து தொடர்ச்சியாக இங்க வந்து மண்ணில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே இது எந்த இடத்துல என்ன மோசம் நான் பாக்குறான், ஒரு லஞ்சம் வாங்குறாரு, இவர் ஊழல் பண்றாரு, அந்த பாயிண்ட் நான் திருத்திக்கணும் அப்படிங்கறதும் நம்ம முக்கியமான நினைப்பாங்க. ஓகே, இப்ப கடைசியா சார், விஜய் தான் பிரஸ் சந்திக்கவே இல்லை, சங்கீதா அவர்கள் இந்த விவகாரத்துல பிரஸ் சந்திக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கா எப்படி? இல்லங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்க்க தான் பாக்குறாங்க. அவங்க வந்து இன்னைக்கும் நான் கேட்கின்ற அந்த உரிமையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன். எனக்கு எவ்வளவு as soon as possible இதை முடிச்சிட்டேன். இன்னொன்னு பாருங்க, ஒரு வீட்டை கூட தங்க வெளியே போட சொல்லி சொல்றாரு இன்னைக்கு. ஆமா, எனக்கு தங்கறதுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு, மிரட்டுறாங்க, அதெல்லாம் பண்றாரு. அப்ப சீக்கிரமா நான் வெளியே போகணுங்கிற மாதிரி தான் சங்கீதாவுடைய நோக்கமாக இருக்கும். ஒருவேளை அவங்க பிரஸுக்கு போனாங்கன்னா அதற்கு முழு காரணம் விஜயாகத்தான் இருப்பார். விஜயும் விஜய் சுத்தி இருக்கிற கும்பலும் சார் அவங்களை தூண்டி விடுங்க, தூண்டி விட்டு அதையும் நம்ம திமுக சதின்னு சொல்லலாம். பாருங்க எந்த சேனல் மைக் இருக்கு பாருங்க சார், இதெல்லாம் யார் சார், இது எல்லாமே வந்து திமுக சேனல் தானே சார் அப்படி சொல்லலாம். ஆனா பிரஸுக்கு போனா பாதிப்பு வந்து விஜய்க்கு தான் அதிகமா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். பட் அது திசை திருப்பற்கான வேலைகளை அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி சொல்றேன். ஓகே, கண்டிப்பா பாதிப்பு. ஏன்னா அவங்க, நான் சொல்றேன் இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனுங்கிறது விஜய் செய்யற அயோக்கியத்தனங்கள் வெறும் 10% மட்டும்தான்.
அவங்க நிறைய பேசுனாங்கன்னா விஜய் ரொம்ப அம்பலப்பட்டு போவார். அதெல்லாம் பேச வேணாம், தவிர்த்துட்டு நான் அவனை டீசெண்டா போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள மறுபடியும் தூண்டக்கூடாது, அவங்க தூண்டி நம்ம மறுபடியும் போகக்கூடாது. அவங்களோட தரப்பு. இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. மேற்கொண்டு விஜய் ஏதேனும் செய்து கொண்டே இருந்தால் நடந்தாலும் நடக்கும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.